சிறப்பு விருந்தினர் மற்றும் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, கோவை கொங்கு நண்பல் சங்கம் ஒரு சங்கம் என்று சொன்னால் அந்த சங்கத்திற்கு என்று ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 2017 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் 2019 முறைப்படி பதிவு செய்யப்பட்டு, இந்த சங்கம் சிறப்பாக இந்த சமுதாயத்திற்கு, குறிப்பாக கொங்கு சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த பணியாற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இந்த சங்கம் கடந்த 3 வருடங்களாக அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய, அதாவது 90% மதிப்பெண்களை பெறக்கூடிய மாணவர்களை பாராட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சி கடந்த 2 ஆண்டுகளாக, இந்த 3வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி என்று சொன்னால் இது ஒரு பாராட்டு விழா. உங்களுக்கு பிடித்த சிறப்பு விருந்தினர் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் ஒன்று இருக்கணும். ஒரு சங்கம் என்று சொன்னால் ஒரு நோக்கம் இருக்கணும். ஒரு மீட்டிங் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கொங்கு சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டத்தினுடைய, இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம். ஜாதி அப்படிங்கிறது மிக அழகானது, ஆச்சரியமானது. அது எப்போ அசிங்கமாக மாறுகிறது என்று சொன்னால், ஒரு ஜாதியை உயர்வாகவும் ஒரு ஜாதியை தாழ்வாகவும் பார்க்கும் பொழுதுதான் அந்த ஜாதி மிக மோசமான கொடூரமான முகம் கொண்டது. ஆனால் நான் சார்ந்த ஜாதி அழகானது, என்னுடைய குடும்பம் அழகானது என்று சொன்னால் தவறே கிடையாது. அதற்காக இந்த உணர்வுபூர்வமான இந்த கூட்டத்தை கூட்டி, நாம் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நம்ம மிகச்சிறந்த பண்பாடு மிக்கவர்கள், மிகச்சிறந்த கலாச்சார தொடர்புகள் கொண்டவர்கள், வேளாண்குடியில் செய்யக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய 18 சமூகங்களையும் முன்னெடுத்து ஒரு திருமணங்களை செய்து வைக்கக்கூடிய, மற்ற சமுதாயங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த கொங்கு சமூகம் இருக்க வேண்டும். இதை இளைஞர் சமுதாயத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே தவிர, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறு தொகை அது ஒரு சிறிதாக இருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு அது குறைவாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் முதல் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ஒரு நினைவு பரிசும் ஒரு சான்றிதழ் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. சென்ற வருடம் இவங்க டாலர், அவங்க சேர்மன், அவங்க ராமமூர்த்தி அவரை பார்க்க போகும்பொழுது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கறதாக சொல்லியிருந்தாங்க. நம்ம அவர் நேரில் சந்திச்ச பொழுது அவங்க சொன்னாங்க, இது என்ன சின்ன அமௌண்ட்டாக இருக்குது, நான் ஒரு தொகையை கொடுக்குறேன், அந்த தொகையில் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அப்போ நிர்வாகிகள் சொன்னாங்க, ஏங்க இது வருஷம் எங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்ன பெரிய வார்த்தை என்னன்னா, பெருமாள் கொடுக்குறாரு, கொடுத்துட்டா போகுது, வருஷம் கொடுத்துட்டா போகுதுன்னு சொன்னார். அது அவர் கொடுக்க அந்த தைரியத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் நிறைய ஸ்பான்சர்கள் திரும்ப கொடுத்தாங்க. கேட்டதுக்கு அதிகமாக இந்த பணம் கிடைத்தது. இந்த தொகைக்காக அல்ல, உங்களை இங்கே கொண்டு சேர்த்து வந்தது தொகைக்காக அல்ல. உங்களை இன்று ஒரு நாள் நம்மளுடைய சிறப்பு விருந்தினராகட்டும், இந்த நிகழ்ச்சியாகட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த மைல்கல்லை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு உங்களை அழைத்திருக்கிறோம். சிறப்பு விருந்தினர் பேச்சாகட்டும், அதை நீங்கள் கொண்டெடுத்து இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம், இந்த சங்கத்தினுடைய நோக்கத்தை இனி நீங்கள் பெரிய பெரிய பதவிகளுக்கு போகும் பொழுது இந்த நிகழ்ச்சி உங்கள் நினைவுக்கு இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் நினைவிருக்க வேண்டும், நம்மளுடைய குடும்பம் சமூகம் நினைவிருக்க வேண்டும், நம்மளுடைய ஜாதி நினைவில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கம். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு வெளியிடக்கூடிய அத்தனை மாணவ செல்வங்களையும், தம் பெற்றோர்களையும், உறவினர்களையும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை வருகிட்டு வரவேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக கவலை செய்வது வருகிட்டிருக்கக்கூடிய மீடியா நண்பர்களையும் அவர்களையும் வரவேற்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பள்ளி நிர்வாகங்கள் உறுதுணையாக இருந்தது. குறிப்பாக கீதாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆர்கேஆர் ஸ்கூல், அதே போல் விவேகம் ஸ்கூல், வேளாளர் கொங்கு வேளாளர் கருமத்தம்பட்டி ஸ்கூல், இதுபோல் பல பள்ளிகள் அவர்களாகவே குழந்தைகளை ஊக்குவித்து அவர்களுக்கு தகவல் தெரிவித்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியாக இதனை கொடுத்ததற்கு அந்த பள்ளி நிர்வாகங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி,
இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை நல்ல உலகளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.